ஹாய், என் பேரு பாபு. இந்த வீடியோ கரப்ஷன் பத்தி என்ன ப்ராசஸ்ன்னு கேட்பாங்க. அதுக்கு 2 விஷயம் சொல்லுவாங்க. நீ வெளியூர்ல எங்க போனாலும் சரி, சிஸ்டம் வே ஒன்று இருக்குது, அன்எத்திக்கலா கரப்டடா பண்ற வே இன்னொன்று இருக்குது. இதுல என்னன்னா நீ அப்ளை பண்ணும், அது அப்ரூவல்ஸ் ஹையர் அஃபிஷியல்ஸ் அதை அப்ரூவ் பண்ணும், அப்புறம் இன்னொரு சர்டிஃபிகேட் அப்ரூவ் பண்ணும். இந்த 2 சர்டிஃபிகேட்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் அவைலபிள் பர்த் ஆர் டெத் இது அப்ளை பண்ணும், அப்புறம் அது அப்ரூவ் ஆகணும், சர்டிஃபிகேட் வரணும். அது கூட நீ இன்னொன்று சில பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு அப்புறம் லேட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணும். லேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பர்த் ஆர் டெத் இது அப்ளை பண்ணும், இது அப்ரூவ் ஆகணும், சர்டிஃபிகேட் வரணும். நடுவில் என்ன ஆகலாம், ரிஜெக்ட் கூட ஆகலாம். டாக்குமெண்ட் சரியில்லை இது அதுன்னு சொல்லி ரிஜெக்டும் பண்ணலாம். அது நார்மல் தான். ஒரு 10-20 அப்ளிகேஷன் பண்ணா அது ஒரு அப்ளிகேஷன் கண்டிப்பா ரிஜெக்ட் ஆகுது. இப்ப இருக்க சுச்சுவேஷன் அப்படிதான். அது ஏன் ரிஜெக்ட் பண்றாங்க எதுக்குன்னு அவங்களுக்கே தெரியல. அவங்க ரிமார்க்ஸ்ல கொடுத்துருப்பாங்க ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க, டாக்குமெண்ட்ஸ் நாட் சப்மிட்டட், கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் நீங்க வைக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அது கீழே பார்த்தா டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும், செக் பண்ண அதெல்லாம் இருக்கும்.